ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு உயிர்த்தெழுதலின் நாள் இது. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர் மரித்தவர் மாத்திரம் அல்ல, மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். உயிருள்ள கிறிஸ்துவை நினைவுபடுத்திக் கொள்ள ஒவ்வொரு ஞாயிறும் என் தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார் என்று அவருக்குள்ளே பலப்படுவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த விசேஷமான நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று இதர விசுவாசிகளோடு சேர்ந்து தேவாலயத்திலே தேவனை துதித்து அவரை ஆராதிக்க, தேவ செய்தியை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படவும் பலப்படவும் தேவ திட்டங்களை அறியவும் விசேஷமான நாளாக கர்த்தருடைய நாளை பயன்படுத்திக் கொள்வோம். வாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் முன்பு ஒரு சிறிய வசன தியானம் ஜெபிப்போமா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் என்று நாங்கள் இது கனம் செய்தால் நீர் எங்களை எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதித்து உடைய நீதியையும் ராஜ்யத்தையும் முதலில் தேடுகிறவர்களே நீர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு தேவையும் சந்திப்பீர் என்று, எங்களுக்கு துணையாயிருப்பீர் என்று, எங்களை தலையாய் வைப்பீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிற உடைய வசனத்தை நம்பி உடைய சமூகத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீங்களா? நம்பினால் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்போம். என் ராஜ்யத்தையும் நீதியையும் முதலில் தேடுங்கள். கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சிய நாளாய் கனமுள்ள நாளாக ஆசரிக்க வேண்டும். அப்பொழுது தேசத்தின் உன்னதமான இடங்களிலே உங்களை நான் உட்கார செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எசாயா 58ஆம் அதிகாரத்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை அலட்சியம் செய்கிறவர்கள் எசாயா 58ஆம் அதிகாரம் வாசித்தால் முதல்ல உபவாச ஜெபம் என்றால் என்ன, ஞாயிறு ஆராதனை என்றால் என்ன என்பது கர்த்தருடைய நாளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப ஞாயிறு மாத்திரம் மீட்டிங் சென்று மற்ற நாள் எல்லாம் நம் இஷ்டம் போல இருப்பது அல்ல. தேவனுடைய ஆலயத்தை, தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 84 இந்த பக்தன் சொல்கிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை பார்க்கும்படி என்னுடைய மாம்சமும் என் இருதயமும் சத்தமிடுகிறது. என் இருதயமும் என் சரீரமும் ஆனந்த சத்தமிடுகின்றது. 84வது சங்கீதம் 4ஆம் வசனம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்முடைய ஆலயத்திலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். இங்க ஆலயம் என்று சொல்லும் போது ஒரு கட்டடம் என்றோ அல்லது ஒரு கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டடம் என்று நினைப்பது சரியல்ல. ஏனென்றால் நாம யாருமே தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு ஆசாரியர்கள், பாஸ்டர்ஸ் கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் அங்கும் இங்கும் போய்கொண்டிருக்கிறதுனால ஆலயத்திலேயே இருக்க முடியாதுல்ல. இங்கே அவருடைய சமூகம் நமக்கு புதிய ஏற்பாடு வருவதற்குள் அவர் எல்லா இடத்திலும் ஆவியின் சொரூபமான ஆண்டவர் எங்கெங்கே நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்தால் 2-3 அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்பது எவ்வளவு அவசியமோ, ஆராதனை முடிந்த பிறகு நம் இருதயத்தையே அவருடைய ஆலயமாக்கிக் கொண்டு நாள் முழுவதும் அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும், கர்த்தருக்கு சமீபமாயிருக்கிறோம் என்று, கர்த்தரோடு இருக்கிறோம் என்று விசுவாசிப்பது ரொம்பவும் அவசியம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் சிறகுகளின் கீழே மறைந்திருக்கிறவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் எல்லா தீமைக்கும் தப்புவார்கள். நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே என்றைக்கும் எப்பொழுதும் வாழ்கிறவர்களாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய சமூகத்தை விரும்புகிறீங்களா? ஆண்டவரே, நீர் என்னோடு இரும் என்ற ஜெபத்தை எப்பயாவது செய்கிறீங்களா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையை நீங்க நம்புகிறீங்களா? நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? நாம நம்முடைய மாம்சத்தினாலே தேவனை பார்க்க முடியாம இருக்கலாம். கட்டடங்களுக்குள்ளே ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் நாம அனுபவிக்க முடியும். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த கடைசி காலத்திலே மக்கள் நன்றி இல்லாதவர்களாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துதியும் நன்றியும் இல்லாத வாழ்க்கையிலே விரக்தியும் புலம்பலும் குழப்பங்களும் சந்தேகமும் அழுத்தமும் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அழுத்தம், டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும். எப்பொழுது பார்த்தாலும் போராடி கொண்டே இருப்பது போல வாழ்க்கையில எந்தவித ரிலாக்ஸேஷனும் இல்லாதவர்களாக, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், எந்த வேலையும் இல்லாதவனா இருக்கட்டும், அதே ஆங்ஸைட்டி, அதே பதட்டத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்க இருந்தால், ஆண்டவரோடு இருந்தால், ஆண்டவரனோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தால், ஆண்டவரின் துணையா இருக்கிறார் என்று நம்பினால், நீங்க பாக்கியவான். ஏனென்றால் உங்க குறைவுகள் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவராக அவர் இருப்பதினால், உங்க சத்துருக்களை ஜெயிக்கக்கூடியவராக அவர் இருப்பதினால், உங்க நிலைமையும் சூழ்நிலையும் மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவராகவே. ஆண்டவர் எனக்கு இருக்கும்போது இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை என்ற அந்த பக்தனை போல நாமும் கூட சொல்ல முடியும். உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதிப்பார்கள். கிவிங் தேங்க்ஸ் டு காட், தேவனை துதிப்பது என்பது நமக்கு எவ்வளவோ நல்லது. அது தேவன் துதிக்க பாத்திரர், தூஷிப்புக்கு பாத்திரர் அல்ல. தேவனை துதிக்கும் போது தேவன் நமக்குள்ளே அவர் மகிழுகின்றார், நமக்குள்ளே அவர் சந்தோஷப்படுகிறார். தேவனுடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரூவில் பல விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று, அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். தேவனுக்கு விசேஷமானவர்கள், கர்த்தராலே நேசிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தர் பார்த்து மகிழக்கூடிய மக்கள். அவர்கள் கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வது நமக்கு எவ்வளவு நல்லது. யாராவது ஒரு நபருடைய ஃபேவர் நமக்கு கிடைக்கும் போது, அவர்களுக்கு பிரியமானவர்களா இருக்கும்போது பாருங்க, அவர்களிடத்திலிருந்து நம்ம எத்தனை விதமான நன்மைகள் பெறுவோம். மனிதர்களே நம்மை கொஞ்சம் ஸ்பெஷலா நடத்தினால் இத்தனை நன்மைகள் இருந்தால், தேவனுடைய பாராட்டை நீங்க பெற்றால், தேவனுக்கு ஃபேவரபிளாக, அவருக்கு இஷ்டமாக நீங்க இருந்தால், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்ல மாட்டாரா? இன்றைக்கு நீங்க தேவனுடைய ஆலயத்தை நேசியுங்க, தேவனுடைய சமூகத்தை நேசியுங்க. தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட வேண்டும் என்பது நாம் கவனிக்க வேண்டும். அங்கே எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள், சேலா என்று இருக்கிறது. அநேக இடத்துல சங்கீதத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இதன் அர்த்தம் தெரியுமா? சேலா என்று தமிழ்ல இருக்கிறது. அப்படி என்றால், நின்று யோசித்து பார், நின்று துதித்திடு, நின்று அதை தியானி. டேக் a pause. அந்தந்த நேரத்துல நான் தேவனுடைய ஆழத்துல வாசமா இருக்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் சிறகுகளின் கீழ் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நின்று நான் எவ்வளவு பாதுகாப்பை கொண்டிருக்கிறேன், எவ்வளவாய் விருத்தி அடைந்திருக்கிறேன், எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவாய் சந்தோஷமா இருக்கிறேன் என்று நீங்கள் பரிசோதித்து பார்த்தால், நின்று யோசித்து தியானித்தால் உங்கள் இருதயம் முழுக்க நன்றி உண்டாகும். அதனால்தான் நாம் துதி பாடல்களை பாடுகின்றோம். அதனால்தான் நாம் ஆராதனையில எல்லாரோடும் சேர்ந்து நாம் எல்லாரும் குரலை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆனால் மனதை உயர்த்தி நம்முடைய தேவனை ஆராதிக்க வேண்டும். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உம்மை அவர்கள் துதிப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்.
தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகின்ற மனிதர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரேன் பலன் என்று பாடல் பாடுவோம் பாருங்க. நம்முடைய பலம் நம்முடைய தசைகளில் அல்ல, நம்முடைய உடல் உறுதியிலே இல்லை, நம்முடைய படிப்பு உத்தியோகம் செல்வத்தினால் வருவது அல்ல. என் ஆண்டவரே என்னுடைய பலன். அவருக்குள்ளே பலப்படுகின்ற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவராலே பலப்படுத்தப்படும் போது அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவருடைய பலத்தோடு அவருடைய காரியங்களை அற்புதமாய் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிறவராலே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னார் பாருங்க பவுல். நாம் சொந்தமாய் நம் சொந்த சக்தியினால் எந்த நன்மையும் செய்ய முடியாது பாருங்க. தீங்கு வேண்டுமானால் செய்யலாம். பாவம் செய்ய பலன் அவசியம் இல்லை, அது நம்முடைய பலவீனம். பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பலம் வேண்டும். சுயத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் வேண்டும். நம்முடைய எதிரியாகிய பிசாசாகிய சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும். தேவனாலே பலத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். எங்கிருந்து வருகிறது நம் பலம்? எங்கிருந்து வருகிறது நம்முடைய உதவி? எங்கிருந்து வருகிறது நம்முடைய நம்பிக்கை? யாராலே உண்டாகிறது நமக்கு இந்த தைரியம்? யாராலே கிடைத்தது நமக்கு இந்த திறமை? எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. எல்லா கணமும் உமக்கே உண்டாவதாக. எல்லாவித கணமும் துதியும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. எஸ், என்னை பலப்படுத்துகிறவராலே என்னால் எல்லாம் செய்ய முடியும். பலவீனம் நம்முடையது, பலன் அவருடையது. நான் எப்பொழுது பலவீனனோ அப்பொழுது நான் பலவான் என்றார் பவுல். அதனால்தான் நம் பலவீன நேரங்களில் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லுவது. அது ஆலயத்துக்கு போவீர்களோ, அது உங்க அறையில ஒரு மூளைக்கு சென்று முழங்கால் போட்டு ஜெபிப்பீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை வரை திரும்ப வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்பொழுது எங்கிருந்து நீங்க ஜெபித்தாலும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தின் வெளிச்சத்தை நம் மீது பிரகாசிக்க செய்வார். எப்பொழுதுக்கு அப்பொழுது புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளாக நம் அனைவரும் தேவ ஆலயத்துக்கு சென்று தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தோடு தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய சந்நிதியிலே நம்ம மகிழும் போது, துதி கீதங்கள் பாடும்போது, ஆராதனை செய்யும் போது, நம் இதயத்தை திறந்து ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே பத்திரப்படுத்தும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவோம், உறுதியாவோம், விசுவாச வீரர்களாய் மாற முடியுங்க. கவனித்து பாருங்க. ஒழுக்கத்தோடு தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கும் ஆலயத்தை அலட்சியப்படுத்துகிறவர்கள் வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை கவனித்தால் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆலயத்திலே தேவன் தம்முடைய சுகத்தை தருகிறார் நமக்கு. எப்போதுக்கு அப்போது நம்முடைய சரீரங்கள் ரெஸ்டோர் ஆகிறது. ஆலயத்திலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. ஆகவே நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆலயத்திலே நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியா இருக்க முடியும். தேவனுடைய சந்நிதியில அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது எந்த இருளும் நம்மை தொட முடியாது. பிசாசுக்கு நம் மீது எந்தவித அதிகாரமும் இருக்காது. தேவன் தருகிற பலன் ஆவிக்குரிய பலன். பணத்தினால் வருவது அல்ல, டானிக்கால வருவது அல்ல, மனிதர்களால் வருவது அல்லங்க. அவருடைய ஆலயத்திலே நேரம் செலவிடுவது நம்ம பழகி கொள்ளும் போது நாம பலன் அடைவோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும், சரீரத்தை ஜெயிக்கவும், ஆண்டவர்களுக்கு பிரியமா இருக்கவும், அவர் ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படவும், அனுதினமும் அவரோடு உறவாடுவோம். ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நாம கொண்டிருக்கிறவர்களாய் வாழ்ந்திடுவோம். ஜெபம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உடைய சமூகத்திலே முறையிடுகிறோம் அப்பா. கர்த்தருடைய நாளை நாங்கள் கனமாக என்ன உம்முடைய ஆலயத்துக்கு செல்ல, அங்கே எங்கள் இருதயங்களை ஊற்றிவிட, உம்முடைய சமூகத்தை அப்பா நாங்கள் கொண்டு வாரம் முழுவதும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டு வாழும்படியாக உம்மோடு உறவாடுவதற்கு, எங்கள் குறைவுகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கும் உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து பாக்கியவான்களாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க.
8939801234 என்ற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க எப்பொழுதும் தேவன் மீது விசுவாசம் வைங்க. தேவனுடைய சமூகத்திலே அவைக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படி அவருடைய ஆலயத்துக்கு செல்லுவதும், வசனத்தை தியானிப்பதும், ஜெபிப்பதும், தேவ பிரசன்னத்தை உங்களோடு கொண்டவர்களாய் உங்கள் வீடுகளிலும் பிரசன்னத்தை உணரும்படிக்கு தேவனுக்கு உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் கல்வாரி சபையில் நடக்கிற ஆராதனை டாக்டர் ஜெயபால் மெயின் பேஜ்ல லைவ் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு நீங்க அவைகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.